நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 15/5/2023 இருந்து 21/5/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல அந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்ன எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவானும், மிதுன ராசி அப்படின்னு பார்த்தேன்னா அதில் சுக்கிர பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 15ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாதம் அன்னைக்கு மீன ராசியில் இருக்குது. அதிலிருந்து 21ஆம் தேதி வரலும் பார்த்தேனால் மிதுன ராசி மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் வரலும் போகிற ராத்திரி 10:30 மணிக்கு 21ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கு மேலே மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு போய்டுறார். அதனால் பார்த்தேனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ராசியை கிராஸ் பண்ணுறார். அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்கு என்ட்ராயர் அந்த மாதிரி இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் 15ஆம் தேதி அன்றைக்கே ஏகாதசின்றது வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான நாள். அதில் விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணம் பண்ணுவாள். அதாவது அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காத்தால ஒரு 9 மணிக்குள்ளேயே பெருமாளுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக சாப்பிட்றது அந்த இது பண்ணுவாள். ஆனால் துவாதசி அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் சாப்பிட்டீங்கன்னாலும் முடிச்சுட்டு பெருமாளோட இது பார்த்துட்டுருக்கணும். 17ஆம் தேதி பார்த்தேனால் அதாவது திரையோதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், புதன்கிழமை வருது பிரதோஷம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி அமாவாசை வருது. அமாவாசை ஒரு பெரிய ஏற்றம். என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் அவர்களை நினைத்து நம்ம விடக்கூடிய என்ன சொல்கிறது, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அன்றைக்கி அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக ஒருவரும் அவருடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று அப்படின்றத பண்ணணும். அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல, அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள், அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் முன்னோர்களை நினைத்திருப்பதும் கோவிலுக்கு வழிபட சொல்வதும் மிகப்பெரிய ஏற்றமான விஷயம். அதை தவிர தான தர்மங்கள் செய்யலாம். மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் அன்றைக்கி தொடங்கிறது கூடாது அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரமும் சொல்கிறது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனுடைய ஒளி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதாவது 0 டிகிரியில் இருக்கும்போது, சூரியனும் சந்திரனும் 0 டிகிரியில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரே இடத்துல இருக்கும் பொழுது 180 பாகைனா பௌர்ணமி ஆடும். இது அமாவாசைன்றதுனால 0 டிகிரியில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஒளி எதுவும் இல்லாத காலகட்டம்ன்றதுனால எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம். முடிந்தவரை முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே பக்தி பூஜைகளும் எதுவும் பண்ணுறது மிகவும் சிரேஷ்டம் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடகம், சிம்மம், கன்னி, துளாராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு அல்லிப்பூவோ இல்லைன்னா வெள்ளை அரளி மாலை கோர்த்து சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதும், பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வர்றதும், நரசிம்மருக்கு பானகம் அம்சேவ் பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும். இப்போ ஒரு ராசிக்கா இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம்
விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்படுறதும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டுட்டாரு அப்படின்றதுனால வந்து ராசியின் அதிபதி நீச்சப்பட்டாரு, உடல் நலத்துல பாதிப்பு வருமா அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிர பகவானும் குரு பகவானும் பார்க்கறதுனால அபரிவிதமான பணவரவு இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசியில இருந்து 9ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால தந்தைக்கு உடல் நலத்துல கொஞ்சம் தொய்வு இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா சந்திர பகவானும் இந்த வாரத்துல வந்து உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் அடையிறது ஒரு பெரிய விசேஷம். அதனால கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். இந்த வாரத்திலேயே வந்து நல்லபடியா ஆயிடும். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்திலையும் வண்டி ஓட்டுறது இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்பவும் நல்லது. அதிக கடன் வாங்க வேண்டாம். கடன் வந்து உங்களுக்கு நிச்சயமா குடுப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால கடன் நிச்சயமாக எந்த இடத்துல கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் உங்களுக்கு. அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க, அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பண்றவங்க, அதை தவிர டாக்டர்ஸ், மருத்துவம், ரத்த சம்பந்தமான விஷயங்கள் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகுது. கேட்டரிங் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையுது. இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம், அதாவது 9ஆம் அதிபதியான சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 8ஆம் இடம் வரலும் போறார். இந்த காலகட்டத்துல 4ஆம் இடத்துல வந்து கார்த்தால 4:30 மணி வரலும் தான் இருக்கார். 15ஆம் தேதி கார்த்தால. அதனால ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. அதே மாதிரி 8ஆம் இடத்துலயும் வந்து 21ஆம் தேதி ராத்திரி வந்து ஒரு 10:30 மணிக்கு மேல அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த நடு நாட்கள்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல தான் மேஜர் போர்ஷன்ஸ் இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து 15ஆம் தேதி கார்த்தால வந்து 4:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி கார்த்தால 8 மணி வரலும் இருக்கும்பொழுது உங்களுக்கு குழந்தைகளால் அபரிமிதமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பதவி, அங்கீகாரம் இதெல்லாம் வரக்கூடும். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துல நிக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா 9க்கு 9ஆம் இடம்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். ஒரு புது பதவி ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணியிலிருந்து 19ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2, 2:30 மணி வரலும் வந்து அங்க இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. இதை தவிர வந்து குரு சந்திர யோகம் அமையிறது. அதற்கு பிறகு வந்து சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்துல வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை ஆட்சி பெற்று போறதுக்கு சமம். அதனால வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பண முடிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். இதை தவிர வந்து நீங்க கடன் கேட்டுன்ற இடத்துல வந்து கண்டிப்பா கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு சப்தமத்துல வந்து சந்திர பகவான் 19ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்துல அமாவாசையும் வருது. இந்த அமாவாசையை வந்து முன்னோர்களுக்குன்னு கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்குன்னு வந்து நீங்க பண்றது ஒரு மிகவும் நல்ல விஷயம். ஏன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத வலியுறுத்துறோம். இந்த காலகட்டத்துல கூட்டு தொழில் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். கூட்டு தொழில்ல வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பிசினஸ் நல்லபடியாக இருக்கும் இந்த வாரத்துல. ஏன்னா பிசினஸ்ல பண வரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய க்ஷேத்ராடனம் போயிட்டு வருவீங்க. ஊர் கோவிலுக்கு, சொந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்துல பார்த்தீர்களேயானால் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா போறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்றதுனால கொஞ்சம் உடல்நிலையில கவனம் தேவை அப்படின்றதையும் சொல்றோம். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்க எலுமிச்சம்பழ வழக்கு மாலை போட்டுட்டு வர்றதும், விளக்கு போட்டுட்டு வர்றதும், எலுமிச்சம்பழ வழக்கு போட்டுட்டு வர்றதும், எலுமிச்சம்பழ மாலை போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் வந்து நீங்க கண்டிப்பாக கேது பகவானுக்கு உண்டான கொள்ளு வந்து தானம் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக இந்த வாரமான 15/5/2023 21ஆம் தேதி வரலும் உண்டான வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக விருச்சிக ராசிக்கு இருக்கு.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.